வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஐ ஹோம் ராஜலட்சுமி நகர் ஊரப்பாக்கம். உங்கள் குடும்பத்தோட சந்தோஷமா வாழ சரியான இடம் இதுதான் ராஜலட்சுமி நகர் ஊரப்பாக்கம். பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரே நகர் நம்ம ராஜலட்சுமி நகர் தான். 2 ஃபேமஸ் சிபிஎஸ்இ பள்ளிகள் நம்ம சைட்டோட பக்கத்திலேயே இருக்கு. இங்கிருந்து தாம்பரம், கூடுவாஞ்சேரி மற்றும் எஸ்ஆர்எம் கல்லூரிக்கு எளிதாக பயணிக்கலாம். எல்லாமே சிஎம்டிஏ அப்ரூவ் ஃபிளாட்ஸ் தான். மொத்தமாக 35 ஃபிளாட்ஸ் அவைலபிளா இருக்கு. மினிமம் சைஸ் பாத்தீங்கன்னா 900 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 2000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் ஃபிளாட்ஸ் அவைலபிளா இருக்கு. வங்கி கடனுக்கு இவங்களே உதவி பண்ணுவாங்க. இப்போ சதுர அடிக்கு 2500 இருக்கு. இத்தனை குறைஞ்ச ரேட்ல ஃபிளாட் கிடைக்கிறது ரொம்பவே அபூர்வம். நீங்களும் உங்கள் ஃபேமிலியும் பாதுகாப்பாகவும் சந்தோஷமாகவும் வாழ இன்னைக்கே ஏஐ ஹோம்க்கு கால் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்களா ஒரு ஏஐ ரியல் எஸ்டேட் ஆட் வீடியோ. ஸோ அந்த மாதிரி ஒரு வீடியோ தான் எப்படி நம்ம கிரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த கம்ப்ளீட் வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த 6 ஸ்டெப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மூலயமா ஸோ இந்த மாதிரி ஒரு வீடியோவை உங்களாலேயும் வந்து ஈஸியாக வந்து கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு இனிஷியல் ஸ்கிரிப்ட் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ இந்த இனிஷியல் ஸ்கிரிப்ட் ஜென்ரேட் பண்ணுற இந்த ஸ்டெப் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் கன்சியூமிங் ப்ராசஸ். ஸோ இதுக்கு தான் வந்து ஒரு 20 to 30 மினிட்ஸ் வந்து எடுக்கும். ஸோ இதை நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணிட்டீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்லாம் வந்து ரொம்ப ஈஸி தான். ஓகேங்களா? ஸோ இந்த இனிஷியல் ப்ராம்ப்டில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸோ நம்மளோட கேரக்டர் வந்து டிஃபைன் பண்ணுறோம். ஸோ ஏஐ இந்தியன் உமன் ரியல் எஸ்டேட் ஆட் தான் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நான் வந்து VO3 வச்சு கிரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இனிஷியலாக வந்து ஒரு ப்ராம்ப்ட் வந்து கொடுத்துட்றேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு சீனுக்கான அந்த சுச்சுவேஷன் என்ன, ஸோ அதுக்கான டைலாக்ஸ் வந்து நம்ம வந்து கொடுக்கணும். ஓகேவா? ஸோ நான் ஒரு சீனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ஏஐ உமன் வந்து என்ன சுச்சுவேஷனில் இருக்காங்க, ஸோ அவங்க வந்து என்ன டைலாக்ஸ் வந்து பேச போகிறாங்க, ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் கிளியராக வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதே நீங்கள் வந்து ChatGPT யூஸ் பண்ணி டைலாக்ஸ் வந்து அதுவே வந்து ரைட் பண்ண வைக்கலாம். ஸோ அது ஆனால் அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்காது. ஸோ அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா மேனுவலாக நானே வந்து டைலாக்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இது மாதிரி நான் ஒரு 6 சீன்ஸ் வந்து ரைட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் வந்து கொஞ்சம் டைம் எடுத்து இந்த இனிஷியல் ஸ்கிரிப்டை மட்டும் நீங்கள் வந்து டைம் எடுத்து ரைட் பண்ணுங்கன்னு நான் சொல்லிவிட்டு நான் வந்து சொல்லுவேன். ஸோ இதை நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணிட்டீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் யூஸ் பண்ணுற எல்லா ப்ராம்ப்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு ஃபைலில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அதை நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து நம்ம உமனோட இமேஜ் வந்து ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம ChatGPT வந்துடலாம். ChatGPT வந்துட்டு ஸோ இப்போ நம்ம இனிஷியல் ஸ்கிரிப்ட் வந்து கிரியேட் பண்ண பார்த்தீங்களா? ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணிவிட்டு நம்ம ChatGPTயில் வந்து அப்படியே வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ பேஸ்ட் பண்ணிங்கன்னா ChatGPT என்ன பண்ணுன்னா இப்போ நம்ம கொடுத்த சீன்ஸே வந்து பார்த்தீங்களா அது வந்து கொடுக்கும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு கீழே வந்துடுங்க. ஸோ கீழே வந்துட்டு ஸோ இப்போ இமேஜ் ஜென்ரேட் பண்ணுற இந்த ப்ராம்ப்ட் வந்து நம்ம எப்போ கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இந்த ப்ராம்ப்ட் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த ஃபைலில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த ப்ராம்ப்டை கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ChatGPTயே வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்டு ப்ராம்ப்ட் வந்து கொடுக்கும். ஓகேவா? ஸோ இந்த ப்ராம்ப்டை வந்து அப்படியே வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் மறுபடியும் ChatGPT வந்துட்டு இந்த இமேஜ் ஜென்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது எதில் இருக்குன்னா இந்த GPTs இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது உள்ளே போயிட்டு நீங்கள் இமேஜ் ஜென்ரேட்டர் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். ஓகேவா? ஸோ அது அப்படியே அந்த இடத்துல வந்துட்டு நம்ம வந்து இப்போ காப்பி பண்ண அந்த ப்ராம்ப்ட் வந்து பேஸ்ட் பண்ணிடணும். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் எக்ஸ்ட்ரா ஒரு லைன் மட்டும் ஆட் பண்ணுறேன். ஜென்ரேட் த இமேஜ் இன் 16:9 ரேஷியோன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த லைனை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அது ஒரு 1 மினிட்குள்ளே உங்களுக்கு ஒரு இமேஜ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா? ஸோ ஜென்ரேட் பண்ண இமேஜை ஈஸியாக நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டவுன்லோட் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த இமேஜ் வந்து ஈஸியாக டவுன்லோட் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ இதோட நம்ம இந்த செகண்ட் ஸ்டெப்பும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இதே வந்து நம்ம ஸ்ட்ரைக் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம தேர்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் டவுன்லோட் பண்ண பார்த்தீங்களா? ஸோ அந்த இமேஜ்க்கான டிஸ்கிரிப்ஷன் வந்து நம்ம கெட் பண்ணணும். ஸோ இது எப்படி பண்ணலாம்னா நீங்கள் வந்து ChatGPT வந்துடுங்க. ஸோ ChatGPT வந்துட்டு ஸோ இந்த இமேஜ் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ அதை எப்படி பண்ணலாம்னா நீங்கள் வந்து இந்த சேட்டுக்கு கீழே வந்து இந்த ப்ளஸ் ஐக்கான் இருக்குல்ல, ஸோ அதை செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட் ஃபோட்டோஸ் அண்ட் ஃபைல்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அதை செலக்ட் பண்ணி இந்த ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணுறேங்க ChatGPTயில். ஸோ அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸோ இந்த கீழே கொடுத்துருக்க இந்த ப்ராம்ப்ட் வந்து கொடுக்கணும். ஸோ இந்த ப்ராம்ப்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன் ஃபைலில் இருக்குது. ஸோ அதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ப்ராம்ப்டை கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ChatGPT வந்து நம்மளுக்கு ஒரு டீட்டெயில்டு டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்கும். ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷன் இருந்தால் தான் நீங்கள் வந்து அந்த கேரக்டர் வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து எல்லா கிளிப்லேயும் வந்து கொண்டு வர முடியும். ஓகேவா?
ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து காப்பி பண்ணி நீங்கள் வந்து எதனா நோட் பேடில் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நம்ம ஃபர்தராக வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம தேர்ட் ஸ்டெப்பை வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இதே வந்து ஸ்ட்ரைக் பண்ணிடலாம். ஸோ 4வது ஸ்டெப் என்னன்னா, நம்ம இங்கிலீஷில் இருக்க டைலாக் எல்லாத்தையும் தமிழில் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம மேலே வந்துடுறேன். ஸோ மேலே வந்தீங்கன்னா, இந்த ஒரு சீனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே டைலாக்ஸ் இருக்குல்ல. ஸோ நம்ம கொடுத்த டைலாக்ஸ் இது எல்லாமே. ஸோ இது அப்படியே வந்து நம்ம தமிழில் வந்து கன்வெர்ட் பண்ணணும். ஏன்னா தமிழில் கன்வெர்ட் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து வீடியோ ஜென்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு லிப்ஸிங்கோட பக்காவாக வந்து நம்மளுக்கு வீடியோ வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த டைலாக் வந்து அப்படியே காப்பி பண்ணுறேன். ஸோ ChatGPT வந்துருங்க. ChatGPT வந்துட்டு ஸோ நான் இங்கே என்ன கொடுத்துருக்கேன்னு பாருங்கள். கிவ் மீ த தமிழ் டைலாக் ஃபார் த பிலோ இங்கிலீஷ் டைலாக் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த டைலாக் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ChatGPT வந்து தமிழ் டைலாக்கை வந்து கொடுத்துருச்சு. ஓகேவா? ஸோ இந்த டைலாக்கை நீங்கள் படித்து பாருங்கள். கண்டிப்பாக எதனா 1, 2 மிஸ்டேக் இருக்கும். ஸோ அந்த 1, 2 மிஸ்டேக்காக இருக்க வேர்ட்ஸை மட்டும் நீங்கள் மறுபடியும் கொடுத்து ஜென்ரேட் பண்ணி ஸோ அந்த தமிழில் வந்து தமிழ் வேர்டை வந்து எடுத்து ஸோ மெயின் டைலாக்கோட அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இந்த ஸ்டெப்பும் வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணுற முடியும். ஸோ இதை நான் ஒரு டைலாக் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து எல்லா டைலாக்ஸ்க்கும் வந்து போயிட்டு இங்கிலீஷில் இருக்கிறத தமிழில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இந்த 4th ஸ்டெப்பும் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டெப்பு நம்ம வந்து வீடியோ ப்ராம்ப்ட் வந்து ஜென்ரேட் பண்ணணும். ஓகேவா? எல்லா சீனுக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு சீனுக்கு மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி வந்து ஜென்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அதை வச்சு நீங்கள் மற்ற சீனுக்குலாம் ஈஸியாக வந்து ஜென்ரேட் பண்ணுற முடியும். ஓகேவா? ஸோ இப்போ ChatGPTல ஸோ இப்போ நான் கீழே ஸ்க்ரால் பண்ணேன்னா ஸோ இங்கே நான் கொடுத்துருங்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து கொடுக்கணும். ஸோ கிவ் மீ த டீடைல் ப்ராம்ப்ட் டு ஜென்ரேட் தி VO3 வீடியோ ஃபார் த சீன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து ஸோ சீனை வந்து நான் அப்படியே காப்பி பண்ணி வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல. ஓகேவா? ஸோ எந்த சீன்னா ஸோ இங்கே மேலே வந்து சீன் 1 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல. ஸோ இது அப்படியே நீங்கள் வந்து காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல வந்து அப்படியே வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ டைலாக்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காப்பி பண்ணதில் இங்கிலீஷில் இருந்துச்சுல்ல. ஸோ போன ஸ்டெப்லேயே வந்து நம்ம இங்கிலீஷ் டைலாக்கை தமிழாக மாற்றிருப்போம்ல. ஸோ அந்த தமிழ் டைலாக் மட்டும் கரெக்டாக வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிடுங்க கரஸ்பாண்டிங் இங்கிலீஷ் டைலாக்கு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இந்த மெயினால் இந்த 4 லைன் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ எல்லா ப்ராம்ப்ட் நீங்கள் ஜென்ரேட் பண்ணும்போதும். ஸோ இது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த லைன் வந்து நீங்கள் ஆட் பண்ணால் தான் கரெக்டாக வந்து உங்களுக்கு கேப்ஷன் சப்டைட்டில்ஸ்லாம் எதுவும் வராது உங்கள் ஃபைனல் அவுட்புட்டில். ஸோ அதே மாதிரி லிப்ஸிங்கோட கரெக்டான வீடியோ வந்து நம்மளுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்க ஃபைலில் இருக்குது. யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது முடிஞ்சது டைலாக்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா யூஸ் த பிலோ ஆஸ் த டிஸ்கிரிப்ஷன் டு ஹேவ் தெம் கன்சிஸ்டன்ட் த்ரூ அவுட் ஆல் த சீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் இன்க்ளூட் பண்ணி ஸோ நம்ம அந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து காப்பி பண்ணோம்ல. ஸோ இமேஜ் டிஸ்கிரிப்ஷன் காப்பி பண்ணதை இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணால் தான் எல்லா சீன்ஸ்க்கும் வந்து உங்களுடைய கேரக்டர் வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து வரும். ஓகேவா? ஸோ அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக கன்சிஸ்டண்ட்டாக வரனாலும் மோரார்லெஸ் கொஞ்சம் ஈக்குவலாவது வரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ChatGPT வந்து ஒரு வீடியோ ஜென்ரேட் பண்ணுற ஒரு ப்ராம்ப்ட் வந்து கொடுக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வீடியோ ஜென்ரேட் பண்ணுற ப்ராம்ப்ட் கிடச்சதுக்கப்புறம் நீங்கள் எதனா நோட் பேடில் வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து நான் ஃபஸ்ட்டு சீனுக்கு மட்டும் சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து செகண்ட் சீன், தேர்ட் சீன் ஸோ உங்கள் ஸ்கிரிப்டில் வந்து எவ்வளோ சீன் இருக்கோ ஸோ எல்லா சீன்ஸ்க்கும் நீங்கள் இந்த மாதிரி வீடியோ ஜென்ரேட் பண்ணுற ப்ராம்ப்ட் வந்து காப்பி பண்ணி அந்த இடத்துலலாம் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதோட இந்த ஸ்டெப் வந்து முடிஞ்சது. ஸோ இப்போ நம்ம 5th ஸ்டெப்பும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப் தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம காப்பி பண்ண ப்ராம்ப்ட் வந்து VO3ல போட்டு நம்ம வீடியோ வந்து ஜென்ரேட் பண்ணுற ஸ்டெப்பு. ஓகேவா? ஸோ இது எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ கூகுளோட VO3 வந்துருங்க. ஸோ VO3னா உங்களுக்கு என்னன்னு தெரியல. ஸோ அப்படின்னு நீங்கள் புதுசாக இப்போ தான் கேள்விப்படுறீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ இது டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் தரேன். ஸோ இந்த வீடியோவில் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். VO3னா என்ன? ஸோ அதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம வீடியோஸ் வந்து ஈஸியாக வந்து ஜென்ரேட் பண்ண முடியும் ஃப்ரீயாக வந்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இதுக்கு சில லிமிடேஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஒரு நாளைக்கு வந்து 3 வீடியோ தான் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும் ஒரு அக்கௌண்ட்லேருந்து. ஸோ ஒரு வீடியோவும் மேக்ஸிமம் 8 செகண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் கிரெடிட்டை வந்து பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் VO3 செட்டப் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இப்போ நம்ம போன ஸ்டெப்பில் காப்பி பண்ண அந்த வீடியோ ஜென்ரேஷன் ப்ராம்ப்ட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை வந்து இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ ஜென்ரேட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து இங்கே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 1 or 2 மினிட்ஸில் வந்து பர்ஃபெக்டான ஒரு வீடியோ வந்து VO3 வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா? ஸோ இதே மாதிரி எல்லா சீன்ஸ்க்கும் வந்து நீங்கள் வீடியோ ஜென்ரேட் பண்ணி அதை எதனா வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேரில் போட்டு நீங்கள் எடிட் பண்ணி ஈஸியாக வந்து நீங்கள் உங்கள்
ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்க்கு வந்து ஒரு ஆட் மாதிரி ஈஸியாக வந்து நீங்கள் சோஷியல் மீடியாலாம் போட்டு நீங்கள் வந்து ஈஸியாக கஸ்டமர்ஸ் வந்து ஈஸியாக புல் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் நான் அந்த வீடியோவில் வந்து சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி வேறு என்ன ஏஐ ரிலேட்டட் வீடியோஸ் நான் க்ரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.